உடனே அங்கிருந்து ஒரு அமைச்சரா இருக்கவங்க எப்படி ஜெயில கார்ல தேசிய கொடி கட்டிட்டு ஒரு குற்றவாளியை பார்க்க போறதுன்னு அன்னைக்கு கேட்டாங்க. நம்ம மகனை கொண்டு வருவோம், மருமகனுக்கு முக்கிய இடத்த கொடுப்போம், அவர் தாங்க ஆட்சி கட்சியை கவனிச்சுக்கொண்டோம், நம்ம குடும்பத்துக்கு அத்தாப்புல செய்வோம் அன்னு முதலமைச்சர். கலைஞர் அப்படி செய்ய மாட்டார். வைகோ என்ன பெரிய ஆளுன்னு வைகோ என்னெல்லாம் திட்டினாரு. ஏடிஎம்கேல வந்தவங்களை யாரா மதிச்சாரா கலைஞர்? இவர் தானே ஏடிஎம்கேல வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஸ்டாலினே. திமுகவை முள்ளிவாய்க்கால திட்டின ஆட்கள் இன்னைக்கு நல்ல பிள்ளைகளா இருக்க. நேற்று முள்ளிவாய்க்கால கெட்ட பேர் வாங்கும்போது நாங்கெல்லாம் முட்டு கொடுத்தோம். முட்டு கொடுத்தவங்க வெளியே நிக்கிறோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி தமிழகம் அறிந்த அரசியலாளர் ராதாகிருஷ்ணன் சாரை அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கொட்டு வச்சிருக்குது, சரிதானா இல்லை அவர் தவறாக பதவி ஏற்றிருக்காரா? சரியா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்க அமைச்சர்களுக்கு சட்டமும் தெரியாது, நெறிமுறைகளும் தெரியாது. ஏதோ எம்எல்ஏ ஆகிட்டோம், மந்திரி ஆகிட்டோம் அப்படிதான் நினைக்கிறாங்க ஒழிய சட்டத்தின் ஆட்சி, அதே மாதிரி குற்றவாளிகளாக இருக்கவங்க எப்படி நடந்துக்கணும், நம்ம மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிருக்கிறோம், எப்படி நடந்துக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கு பொது வாழ்வில், அதெல்லாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாதுங்க. இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்துல முதல்ல என்ன சொன்னாங்க, ஜெயிலிருந்து வெளியே வந்தார். எத்தனை மாசம், 12 மாசம் மேல இருந்தார் இல்லையா மத்திய சிறையில. அங்க ஜெயிலையும் இவர் கவனிப்பு தனியா ஸ்பெஷலா கவனிச்சதெல்லாம் உண்டு. இந்த திமுக சர்க்கார்ல குற்றவாளி மாதிரி அவர் கவனிக்கல. ஜெயில ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாப்புல செய்திகளும் வந்தது. இந்த திமுக இருக்கவங்களுக்கு அதை பற்றிலாம் அக்கறை இல்லை. ஒரு தடவை வீரபாண்டி ஆறுமுகம் என்ன பண்ணாருன்னா, அமைச்சர் எப்பனா 2006 to 2011 கட்டத்துல பாரப்பட்டி சுரேஷ்னு அவங்க சொந்தக்காரங்க சேலம் ஜெயிலில் இருக்காருன்னு இவர் தேசிய கொடி கட்டின கார்ல, அமைச்சர் யூஸ் பண்ற கார்ல போய் பார்த்தார். அப்போ மன்மோகன் சிங் பிரதம அமைச்சர். உடனே அங்கிருந்து ஒரு அமைச்சரா இருக்கவங்க எப்படி ஜெயில கார்ல தேசிய கொடி கட்டிட்டு ஒரு குற்றவாளியை பார்க்க போறதுன்னு அன்னைக்கு கேட்டாங்க. அது ஒரு விமர்சனமும் ஆச்சு. புரியுதா? அந்த லெவல்ல இவங்களுக்கு எது வேணா, நம்ம அமைச்சராயிட்டோம், நம்ம கீழே தானே அரசாங்கம் பரிவாரம் இருக்கு, நம்மளை யார் கேட்க முடியும்னு ஒரு அசால்ட் பார்வை. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது, முதல்ல நான் உனக்கு ஜாமீன் கொடுத்துருக்கேன், பெயில் கொடுத்துருக்க, பிணை கொடுத்துருக்கிறேன், நீ சாதாரண எம்எல்ஏ இருந்தா மறுநாளே போய் நீ மந்திரி சபையில மந்திரி ஆயிட்ட, அமைச்சர் ஆயிட்ட அன்னு கேட்கறது கேவலம் இல்லையா ஒரு ஆட்சிக்கு? முதலமைச்சர் அதை பற்றியே மைண்ட் பண்ணவே இல்லை. ஸ்டாலினுக்கு அதை பற்றியே ஒன்னோட சுப்ரீம் கோர்ட் இவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு அப்பவும் அதை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி, ஒன்று ஜெயிலுக்கு போறியா இல்ல இப்படி இருக்க போறியா, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய அப்படி சொல்லாம சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு கேவலம் ஒரு அரசாங்கத்துக்கு என்ன இருக்கு? அது செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கே கேவலம். அப்படி பார்க்கணும். வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் நான் சொல்ல, கேபினட்னா அதை தலைமை தாங்குகின்ற முதலமைச்சர் உட்பட அந்த கேபினெட், அந்த ஆட்சிக்கு கேவலம். சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இவங்க இந்த கேபினெட் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது, இப்படி கேள்வி கேட்டிருக்குன்னா அந்த ஆட்சிக்கு தானே கேவலம். அதை பற்றிலாம் அவங்க ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் அதை பற்றிலாம் ஒரு மானம் மரியாதை எல்லாம் கிடையாது. அப்பனா தமிழக முதல்வர் சட்டத்தை எப்படி காலம் வளைக்க முடியும் அந்த அசால்ட்டு பார்வைங்க. சட்டம் என்ன செஞ்சிடும் நம்மள? நம்ம ஆட்சிக்கு பெருவாரியா ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், ஜெயிச்சோம், எம்எல்ஏஸ் பெருவாரியா வந்திருக்கிறாங்க, தோழமை கட்சிகள் நம்மோட போடுற 10 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு நம்மோட இருக்கிறாங்க, அது ஈவன் கம்யூனிஸ்டுகளே இருக்கிறாங்க. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஆச்சு, நம்ம முதலமைச்சர், நம்ம மகனை கொண்டு வருவோம், மருமகனுக்கு முக்கிய இடத்த கொடுப்போம், அவர் தாங்க ஆட்சி கட்சியை கவனிச்சுக்கொண்டோம், நம்ம குடும்பத்துக்கு அத்தாப்புல செய்வோம் அன்னு முதலமைச்சர். கலைஞர் அப்படி செய்ய மாட்டார். கலைஞர் என்ன செய்யார்? ராஜா மேல குற்றச்சாட்டு 2G ராஜினாமா பண்ண சொன்னார். கலைஞர் பண்ண சொன்னார். பிறகுதான் கைதியாகிறார். உங்களுக்கு புரியுதா? ஆமா. கலைஞர் ஒரு சில சூழ்நிலையில
அதை மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தாப்புறம் வளைஞ்சு போவார். இவருக்கு ஸ்டாலினுக்கு புரிதல் இல்லைங்க, தெரிதல் கிடையாதுங்க. அவருக்கு வந்து யாரோ எழுதி கொடுக்கறத படிக்கிறார் மேடைகள்ல. அது உள்ள கொஞ்சங்க கலைஞர்னா ஒரு நிகழ்ச்சின்னா அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்கன்னா அந்த அந்த அழைப்பு கொடுத்த உடனே தனக்கான பேச்சு என்ன பேசணும், அதை பற்றியான அந்த இடத்துக்கு போறோம், என்ன பேசணும், எப்படி பேசணும், அது சம்பந்தமான விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போவார். இவருக்கு யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்கறத மேடையில போய் பெரிய எழுத்துல டைப் பண்ணி கொடுக்குறாங்க, படிச்சுட்டு வர்றாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாரோ அவங்க எழுதி கொடுத்தவங்க யாரு? நேற்று வரைக்கும் திமுகவை திட்டின ஆட்கள், திமுகவை முள்ளிவாய்க்கால திட்டின ஆட்கள் இன்னைக்கு வந்து நல்ல பிள்ளைகளா இருக்க. நேற்று முள்ளிவாய்க்கால கெட்ட பேர் வாங்கும்போது நாங்கள்லாம் முட்டு கொடுத்தோம், முட்டு கொடுத்தவங்க வெளியே நிற்கிறோம். புரியுதா? இந்த முள்ளிவாய்க்கால உங்க கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க, கடுமையாக ஏகடியம் பண்ணவங்க, கடுமையாக வசைபாடினவங்க இன்னைக்கு இவர் ராஜா, அமைச்சரே, முதலமைச்சரே, தளபதினு கும்பிடுறாங்க. இவன் எத்தனை நாளைக்கு இருப்பான்? நாளைக்கு வேறு கட்சியானவன் அங்க போயிடுவான், அங்க போய் சேவகம் பண்ணுவான், எழுதி கொடுக்குறான், இதை வந்து வாசிக்கிறார், அவ்வளவுதான். முதலமைச்சர் தனியா எக்ஸ்டம்போவா அவர் படிக்க பேசுறது கிடையாது. இப்போ நான்லாம் எக்ஸ்டம்போ தான், எந்த ப்ரிப்பரேஷனே கிடையாது. எங்கேயாவது இப்போ நீங்க கேட்குறீங்கன்னா என்ன கேள்வி கேட்க போறீங்க? நான் சொல்றேன், இது நான் ப்ரிப்பரேஷனே கிடையாது. இதுதாங்க இந்த ஆட்சியில் நடக்குங்க. அவங்களுக்கு புரிதலும் கிடையாது, அறிதலும் கிடையாது, சட்டத்தை மதிக்கணும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணாங்க? நீ முதலமைச்சர் தான் உன்னுடைய தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது, உன்னுடைய அலுவலகத்துக்கு போகக்கூடாது, நீயே கோப்பை பார்க்கக்கூடாது, நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, பரிவாரத்தை ஆட்சி பரிவாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவர் ராஜினாமா, அவர் போகல, அவர் மனைவியை முதலமைச்சர் ஆக்கினாரு. ஆதிஷி. ஆமா, ஆக்கினாரு. ஆமா. இப்போ பல அமைச்சர் தெரியும், உங்களுக்கு தெரியும், மேற்கு வங்கத்துல 2-3 அமைச்சர்களுக்கு மேல் குற்றச்சாட்டு வந்தது. அப்புறம் அவர் ராஜினாமா பண்ணிட்டு பதவி ஏற்கல் இல்ல மம்தா அமைச்சரவையில, உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு மட்டும் குற்றவாளியா இருந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு கடுமையா பேசியிருக்கிறாங்க. மறுபடியும் அமைச்சரவையில உட்கார வச்சானா அது முதலமைச்சர் தான் கொடுத்த தைரியம் தானே. நான் சொல்றேன், இதே மா சுப்பிரமணியம் வந்து ஒரு புத்தாண்டுக்கு போய் கொடுக்குறாருங்க பொக்கே, சும்மா சாதாரண வாங்கிடுறாங்க. மா சுப்பிரமணியம் திமுக இருந்தவர், உங்களுக்கு புரியுதா? அவர் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல அவர் பேரெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதுக்காக அவரை கடுமையாக கோபிச்சுக்கிட்டு எல்லாம் உண்டு ஸ்டாலின். ஆனா செந்தில் பாலாஜி மட்டும் தட்டி கொடுத்துட்டு அரவணைச்சிட்டு, சேகர் பாபு அரவணைச்சிட்டு அவர் போட்டோ எடுத்தார். திமுகவில் ட்ரெடிஷனலா ஆண்டாண்டு காலமா இருக்க துரைமுருகனுக்கு அங்க மரியாதை கிடையாதுங்க. கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. ஏடிஎம் கழுத்து வந்திருக்காங்க இல்லையா, ஏவா வேலு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, செல்வ கணபதி, KKS ராமச்சந்திரன், ரகுபதி, இவங்க தான். இப்போ பிரஸ் யார் மீட் பண்றாரு? ரகுபதி மீட் பண்றாரு. ரகுபதி ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண லாயரா, அவர் புதுக்கோட்டை கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணாரு. ஜெயலலிதா ஆட்சியில அவர் அமைச்சரானாரு. ஏன் அமைச்சரானார்னா அன்னைக்கு ஆரம் வீரப்பனும் ஜெயலலிதா பிடிக்கல, திருநாவுக்கரசரும் பிடிக்கல. 2 பேரும் புதுக்கோட்டை மாவட்டம். அங்க ஒரு ஆளுக்கு பேருக்கு ஒரு அமைச்சரவை கொடுக்கணும்னா இவர் ஜெயிச்சாரி இவர் கொடுத்தாங்க. அப்படிதான் அவர் அரசியல் வளர்ச்சி இருந்தது, ரகுபதி வளர்ச்சி. அவர் இன்னைக்கு பல சட்டங்களை படிச்சாப்ல, கான்ஸ்டியூஷன் லா படிச்சாப்ல, CRPC CPC படிச்சாப்ல, இன்னைக்கு சட்டத்தை பற்றி அவர் பேசுறாரு. நம்ம என்ன சொல்ல முடியும்? இதாங்க இங்க திமுகவுடைய நிலைப்பாடுங்க. சார், அதே செந்தில் பாலாஜிக்கு சொன்னதுக்கு பொன்முடிக்கு சொல்லல, அவருடைய சட்டத்தையே தீர்ப்பையே நிறுத்தி வச்சுட்டாங்கல்ல. அப்புறம் மந்திரி ஆயிருக்காருல்ல. ஆனா ஆளுநர் அவர் மந்திரி பதவி ஏற்க செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா திருப்பி சுப்ரீம் கோர்ட் போயிட்டு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்களா, அது கரெக்ட் தானே? இல்ல, நான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல பல விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதை நான் தெளிவா சொல்லணும். நான் வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட் வந்து பொன்முடி வழக்கில் எந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கிறது ஒரு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியிருக்கு. பொன்முடி வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க சென்னை கோர்ட்ல. அதுக்கு பிறகு அப்பீல் போனார். ஒரு குற்றவாளியாக தான் நீ இருக்கிறார், குற்றஞ்சாட்டப்பட்டவராக தான் இருக்கின்றார். அவர் வந்து நிரபராதி ஆகவில்லை. அப்பீல் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. இப்போ டைரக்ஷனை போட்டு இருக்குது, அப்பீல் இங்க இருக்குது. அப்பீல் இருக்கனால எங்களை பதவி ஏற்க சொல்லுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்தல் ரிஃபார்ம்ஸ்ல, எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலோ குற்றவாளியாக கருதப்பட்டாலோ பதவிக்கு வரக்கூடாது, அமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது, MLA MPக்கு போட்டி போடக்கூடாது. தேர்தல் சீர்திருத்தத்தில் சொல்லப்பட்ட செய்தி. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பொன்முடிக்கு மட்டும் இந்த மாதிரி கன்செஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து
உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி அடிப்படையில் கொடுத்தாங்கங்கிறது பரிசீலனை செய்யும். ஏன் கருத்து ஒரு ஒரு தீர்ப்பை வந்து விமர்சிக்க கூடாது, ஆனா அதை பரிசீலனை பண்ணும் உச்சநீதிமன்றம். அப்பட 2 பேரும் செந்தில் பாலாஜியும் சரி பொன்முடியும் சரி சட்டத்துக்கு புறம்பாக தான் அமைச்சரா இருக்கிறாங்களா? இல்ல, செந்தில் பாலாஜி வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க சட்டத்துக்கு. பொன்முடி விஷயத்துல உச்சநீதிமன்றம் எந்த அடிப்படையில அவருக்கு வந்து நீங்க அமைச்சராகலாம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அதுல எனக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் வந்து விமர்சிக்கல. ஆனால் குற்றவாளியாக கருதப்படுபவர், குற்றஞ்சாட்டப்படுபவர் எந்த பொது வாழ்விலும் வரக்கூடாதுங்கிறதா ஒரு பல்வேறு தீர்ப்புகள்ல உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புக்கு மாற்றி இல்ல பொன்முடிக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னது அது எந்த சூழல்ல சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் மதிக்கணும், வழக்கறிஞர் இல்லை, அதை விமர்சிக்க கூடாது, அதை பரிசீலனை பண்ணணும்னு சொல்றேன். சார், இப்ப நீங்க சொல்றீங்க பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவர்கள் தான் இன்று இருக்கிறாங்கன்னா, அப்பனா தொன்று தொட்டு திமுகவிற்கு மரியாதையே கிடையாது. ஆமா, துரைமுருகன் எங்க இருக்கிறாரு? அவருக்கு என்ன பத்திரிகையாளர் சந்திக்க, அவர் ஏதோ வேலூர் போனா பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் இந்த இவர் தான் சந்திக்கிறாரு. யாரு? ரகுபதியும் சேகர் பாபு. ஆமா, சேகர் பாபு தான் சந்திக்கிறாங்க. ஏன் இவரு சந்திக்க மாட்டேங்கிறாரு? நான் தெரியாம கேட்கிறேன். துரைமுருகன் சந்திக்கிற பொதுச் செயலாளர் தானே. அவர் வேலூர்ல போனதா ஏதோ பேசுறாரு, யாராவது நீட்னா பேசுறாரு. ஸ்பெஷலா ஒரு தனியாக ஒரு செய்தியாளர் சந்திப்புனா அறிவாலயத்தில் ஒரு நடத்தினாப்புல நான் பார்க்கலையே. அப்படின்னா நீங்க இன்னொன்னும் பார்க்க, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பொன்முடி வீட்டில் ரைடு வந்தப்ப திமுகவே அங்க போச்சு. ஆனா அவருடைய துரைமுகனுடைய மகன் கதிர் ஆனந்த் வீட்டிலையும் துறைமுகம் வீட்லையும் ரைடு நடக்கப்ப யாருமே கண்டுக்கலையே சார். ஏங்க நான் சொல்றேன், 2001 பொன்முடி வீட்டில் ரைடு ஆகும்போது நான் தான் முதல்ல நிற்கிறேன், துரைமுருகன் வீட்டில் நிற்கிறேன். பிறகு அதே சமயத்தில் ரகுபதி வீட்டில் அங்கே அசோக் நகரில் ரெய்ட் ஆச்சு. என்னைய ஸ்டாலின் கூப்பிட்டு நீங்கள் அங்கே போங்கன்னார். புரியுதா? அதிமுகலேருந்து வந்தால் ஸ்டாலினுக்கு பிடிக்குங்க. அதே மாதிரி திமுகவில் இருக்கவங்க மதிமுகலேருந்து வந்தவங்களை அவர் பிடிக்காதுங்க. நான் சொல்றது கேளுங்க, என்னை போன்ற ஆட்கள்லாம் அவர் பிடிக்காது. நான் கலைஞர் என்னை பிடிச்சிருந்தாரு, அதனால திமுக இருந்த கலைஞர் காலத்து பிறகு இருந்த என்னால் இருக்க முடியல, வந்துட்டேன். சார், நீங்க வைகோ கூட போனீங்க, அதனால பிடிக்கல சார். வைகோ வந்து ஸ்டாலினை எதிர்த்து தானே வைகோ இப்போ வச்சுக்கிட்டாரு, நான் கூட்டணி வச்சுக்கிறேன். அவர் சொல்லியிருக்காருங்க, நான் வைகோவை எதிர்த்து திமுகவுக்கு சாதகமா வந்தேன், எனக்கு எந்த வாய்ப்பும் ஸ்டாலின் கொடுக்கல. திமுகவில் வந்து முள்ளிவாய்க்காலோ கனிமொழி தனிப்பட்ட வாழ்க்கையில் டிவோர்ஸ் வாங்கினதோ, அதே மாதிரி ஜெயலலிதா வழக்க கர்நாடகத்துக்கு மாற்று ஆரம்ப கட்ட வேலைகள், 2வது கலைஞருடைய நள்ளிரவு கைதி நேரத்தில் நான் ஆற்றிய பணிகள், முரசொலி மாறின அதை பாராட்டினாரு. அந்த வீடியோ அந்த இதை எடுத்து சன் டிவியில் அன்னைக்கு காட்டலாம் வெளியே வந்திருக்கா, நான் தான் போய் கொடுத்தேன். பிறகு மறுநாள் அத்தனை பேரையும் மனித உரிமை கமிஷன்லேருந்து விடுதலை பண்ண 50,000 பேரை. அப்போ ஸ்டாலின் மதுரை, இது இப்படி பல பணிகள். இப்போ லண்டனுக்கெல்லாம் இவர் அழைச்சிட்டு போனேன், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு, ஈழ மாநாட்டுக்கு ஸ்டாலின் இவ்வளவு பண்ணியும் என்னையும் அவர் ஒரு மாதிரி எதிரியா தான் பார்த்தாரு. உங்களதான் வைகோ கூட இருந்தவருன்ட்டு அந்த அடையாளம் இருக்குதோ என்னைக்கு சொல்ல வரீங்க. அன்னைக்கு செஞ்ச தப்பு இப்ப வந்து நீங்க நியாயம் சார். நான் என்ன நீ முடிக்கலங்க, கொஞ்சம் இவ்வளவு பண்ணிருக்கேன். வைகோவை இப்போ தோழமை கட்சியா வச்சிருக்காரு. அவரு பையனை வந்து திருச்சி தொகுதி கொடுத்தாங்க, வைகோ பையனுக்கு மகனுக்கு கொடுத்தாங்க இல்லையா. அப்போ முதல்ல வந்து நேரு வந்து ஒத்துழைக்கலை செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது. வைகோ பையனுக்கு எல்லாம் சரியா இல்லை, வேலை சரியா செய்யலைன்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் நேருகிட்ட சொன்னாருன்னு, நான் எனக்கு தவறு, நம்மளை நம்பி வைகோ வந்துட்டாரு, எப்படியா அந்த பையனை ஜெயிக்க வச்சிருக்கேன்னாரு. நான் உன்னை நம்பி நான் வந்திருக்கல, இவ்வளவு வேலை பார்த்துருக்கல, எனக்கு நீ என்ன பண்ணிட்ட ஸ்டாலின்? நானே KS ராதாகிருஷ்ணன் உங்களை நம்பி கலைஞரை நம்பி வந்தேன், என்னைய முதுல அடிக்கிறாப்புல முதுல குத்துனீங்கல்ல ஸ்டாலின் தானே. இப்ப வைகோவை திட்டும் போதெல்லாம் நான் வந்து முட்டு கொடுக்கணும் உங்களை இல்லையா? இப்போ வைகோ வந்து உங்களோட சேர்ந்தோட வைகோ பையன் நம்ம நம்பி வந்துட்டாரு, அவர் ஜெயிக்க வைங்க நம்ம நம்பி. அப்ப நான் உங்களை நம்பி வந்தேன்னா எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க சார்? நீங்க வைகோவோட பெரிய ஆள் இல்லைன்ட்டு அவங்க நினைக்கிறாங்கல்ல. வைகோ என்ன பெரிய ஆளுன்னு வைகோ என்னெல்லாம் திட்டினாரு? ஒரு கொஸ்டின் வைகோ கடுமையாக வைகோவை ஏற்று தானங்க என்னை பல தடவை அழைச்சாங்க திமுகவுக்கு.
வைகோ பிடிக்காம தானங்க அழைச்சாங்க. ஏன் நான் என்ன அவ்வளவு எதிரிங்க அவருக்கு? இல்ல இன்னைக்கு வைகோ வந்து டம்மி ஆயிட்டார் சார். அதனால அவருக்கு அவர் டம்மியானா அவருக்கு டம்மி ஆகட்டும், அதை பற்றி இல்லை. அவர் செஞ்ச கடந்த கால வினைகளுக்கு இப்போ அது எதிர்வினைகளா வருது. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அவர் என்ன செய்யணுமோ செய்யாம கமிஷன் உமிஷன், அவருடைய கமிஷன் உமிஷனால அவர் டம்மி ஆயிட்டாரு. எங்கேயோ வர வேண்டிய தலைவரை அவராக கெடுத்துக்கிட்டாரு. கூட இருந்தவங்க அத்தனை வரையும் வளரக்கூடாது, நல்லவங்களை வரக்கூடாது, ஏன்னா டம்மி பீஸ்களை வளர்த்து எம்பி எம்எல்ஏ ஆக்கும்னு நினைச்சாரு. அதனால அவரு பண்ணி பாதிக்கப்பட்டிருக்காது. நாங்க என்ன பொறுப்பா சார்? நீங்க திமுக பின்னாடி இருந்து அந்த இதுக்கு திமுக நிறைய வேலை செஞ்சிருக்க வைகோவை விட. ஆனால் ஊர் அறிந்தவர் வைகோ, உங்களை கட்சி வரைக்கும் தான் தெரியும். என்னையா? அதுவும் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் தெரியும். கட்சியில முக்கியமா என்ன கேள்வி கேட்கறீங்க? அர்த்தம் கேள்வி கேட்கறீங்க. என்னை வந்து குடும்பத்தை தெரியும்னு சொன்னா நான் கற்று எழுதலாம் தமிழ்நாட்டு மக்கள் தெரியாதா என்ன? நான் ஒரு செய்தி தொடர்பாளர் இருந்தா, தலைமை செய்தி செயலாளர் இருந்தா எனக்கு தமிழ்நாடு தெரியும். என்ன பேசுறீங்க? என்ன நினைக்கிறாங்க? அப்படிதானே திமுக நான் என்ன சார் காரணம்? நான் நதிநீர் இணைப்பு எவ்வளவு விஷயங்கள் பண்ணி எனக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல நீங்க அவ்வளவு I won't yield. இல்ல நீங்க அவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கீங்க. I won't yield. நீங்க அவ்வளவு போராட்டம் சட்ட போராட்டம் நடத்திருக்கீங்க. I am known man in politics in Tamil Nadu. சரி சார், இப்ப பார்த்து எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் நடைபெறுது. இது சமூக மாற்றமா இல்லை ஆளுகின்ற அரசாங்கம் சரியாக இல்லையா? மணிப்பூர் விவகாரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு ராஜ்பவன் வரைக்கும் போனாங்க. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு வேணும்னு. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, கிருஷ்ணகிரியில 8ஆம் வகுப்பு மாணவி, ஆமா, பிறகு மணப்பாறையில் ஆதி திராவிடா பள்ளியில் உள்ள மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றேன், கொஞ்சம் விடுங்க. கிளாம்பாக்கம் மேற்கு வங்க சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம். சென்னை 13 வயது சிறுமிக்கு பாலியல் பலாத்கார தொல்லை. சேலத்துல 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். திண்டுக்கல் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். திருப்பூர் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். சங்கரங்கோவில் பள்ளி மாணவிக்கு பாலியல் பலாத்காரம். நாகர்கோவில் பள்ளி மாணவிக்கு, திருவள்ளூர்ல 3ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் பலாத்காரம். மானாமதுரை பாலியல். இது வந்து பள்ளி மாணவிகள். அதுபோக அண்ணா பல்கலைக்கழகம், விருதுநகர்ல ஒரு காவல்துறையில பணி செஞ்ச பெண் காவலரை அதே துறையை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் கையை பிடிச்சு இழுத்தது. இப்படி போன மாசமே உங்களை கணக்கெடுத்தா ஒரு 10-40 இருக்கும். இப்போ இது கனிமொழி அமைதியா இருக்க என்ன அர்த்தம்? அண்ணா அப்படின்னா கைகால் ஆகாத ஆட்சியா இருக்குது. இதே கனிமொழி வாய் பேசாம இருக்காங்க, பிளாஸ்டிக் போட்டிருக்காங்களா? இதே கனிமொழி தான் சொன்னது தமிழ்நாட்டில் வந்து மதுனால விதவைகள் ஆகுறாங்க அனுப்பது. இப்போ அதை பற்றி வாயேக்கத்துல மது விளக்கு இப்போ வரலையே, மது விளக்கு வந்துருந்து. இதாங்க உங்க ஆட்சி. நேற்று ஒரு பேச்சுங்க, இன்னைக்கு ஒரு பேச்சுங்க, இன்னைக்கு கைகால் ஆகாத ஆட்சிங்க. அவங்களுக்கு என்னென்னங்க, ஒரு அரசியல் கிடையாதுங்க, இது ஒரு அரசியல் மார்க்கெட்டிங்க, பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங், அரசியல் வியாபாரம். வணிகர்கள் இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ட்ரேடர்ஸ், அரசியல் வியாபாரிகள் தான் இன்றைக்கு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ இந்த ஆட்சியிலோ இருக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. இப்போ வந்து ஒரு வியாபாரம் நடத்துறீங்கன்னா தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க, ஒரு முதலீடு போடுவீங்க. அது மாதிரி முதலீடு எப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறது முதலீடு. ஒரு தொகுதிக்கு 75% 80% பணம் கொடுத்துருங்க. எப்படி 75-80% போட்டால் ஒரு பழுது இல்லாமல் 65% நமக்கு ஓட்டு கிடைக்கும், ஜெயிச்சிடலாம். அன்னு பொது தேர்தல்னால் ஒரு தலைக்கு 500 ரூபா, இடைத்தேர்தல்னா ஒரு தலைக்கு 1000-2000 ரூபா, இப்படி இருக்கிறாங்க. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியே இல்லை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்து 1000 ரூபா கொடுத்துருக்காங்க தலைக்கு. இது அப்புறம் இந்த ஆட்சி மேல என்ன கருத்து இருக்கு? இதை விட வேற என்ன செய்ய முடியும் சார்? இந்த ஆட்சி இவ்வளவு மோசமா இருக்கு, இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அப்பட நீங்க சொல்றது 2026 சட்டமன்ற தேர்தலில் பணத்தை வச்சே திமுக வென்றுன்னு நினைக்கிறாங்க அவங்க தைரியம். அப்போ கெட்ட பேர் மக்கள் மத்தியில அதிகமாகி போச்சு. இவங்க சொன்ன உறுதிமொழிகள் இருக்கு இல்லையா, தேர்தல் காலத்துல விலைவாசியை குறைப்போம், பத்திரத்தால் அந்த முத்திரை, அதே மாதிரி வீட்டு வரி, வேற இது கார்பரேஷன் ஏறி போச்சு, பால் விலை, அத்தியாவசிய பொருள் விலை,
இவங்க சொன்னாங்களா அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் அந்த பென்ஷன் இல்ல, ஓல்டு பென்ஷன் இல்ல. அது மாதிரி அரசு ஊழியருடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம்னா இப்போ அரசு ஊழியரை இனிமேல் இந்த அரசாங்கத்தை நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், எது எடுத்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கல, எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அங்கிறாங்க. பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டில் தமிழ்நாடே இல்லைங்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு மாநிலம் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, ஸ்பெஷல் பேக்கேஜஸ் மட்டும் அந்த மாநிலம் சொல்லுவாங்க. பீகார்னா பீகார், ஒன்று ஆந்திரானா ஆந்திரா தலைநகர் மாற்றினாங்க. ஒரு பாண்டிச்சேரிக்கு தனி பேக்கேஜை கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். ரங்கசாமியை முதலமைச்சராக இருப்ப காங்கிரஸ் பிள்ளை மன்மோகன் சிங் பிள்ளை ரொம்ப சம்பளம் போடுறதுக்கே கஷ்டப்பட்டாங்க. காங்கிரஸ் அவங்க தனி பேக்கேஜ் கொடுத்தாங்க. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி அந்தந்த மாநிலத்துக்கு குறைகள் தான் செய்யத்தான் செய்வாங்க. நான் சொல்றேன், அவங்க ஆட்சி நடத்துறாங்க. நீங்க எவ்வளவு தோழமை கட்சிகளை பயந்து பண்ணி வச்சுட்டு இருக்க கம்யூனிஸ்டுகளை எல்லாத்துக்கும் பயந்து வந்து அவனும் நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு நிதிஷ்குமார் இருந்தா தான் அவங்க ஆட்சி ஆள முடியும். நான் சொல்றது வழங்குதா? அப்புறம் எல்லாம் மாக்கியவெள்ளி தான் சதுரம் இருந்தாங்க, மாக்கியவெள்ளி சாணைக்கு இருந்தாங்க. அதான் அரசியல். சரி, எனக்கு வழி வந்தா எனக்கு தான், எதிராளிக்கு வந்தா எப்படின்னு கிடையாது, அப்படிதான் திமுக நினைக்குது. அதே மாதிரி நீங்க வந்து மன்மோகன் சிங் பட்ஜெட்ல பார்த்தா வரிசையா 10 வருஷம் ஆண்டுல ஒரு பட்ஜெட்ல 2 பேர் தமிழ்நாடே பேரே இல்ல. இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர்லன்னு சொல்றாங்கல்ல. அதுவே மன்மோகன் சிங் காலத்துல போடப்பட்ட பட்ஜெட்ல ஒரு சில பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர்ல பிரணாப் முகர்ஜி வாய்ச்ச பட்ஜெட் நினைக்கிறேன். அப்பெல்லாம் இதை குறை சொல்லல. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்லைங்கிறாங்க. இதே மன்மோகன் சிங் போட்ட காலத்துல தமிழ்நாடு பேர் இல்லாம பட்ஜெட் 10 ஆண்டுல ஏதோ ஒரு ஆண்டு இந்த அப்பெல்லாம் உங்க பேசல. நான் சொல்றது வழங்குதா? புரியுது. இதெல்லாம் இருக்குங்க. அப்பனா திமுக வந்து பாஜகவை எதிர்த்தும் நிதி கொடுக்கலன்ட்டு இதே வச்சு 2019 தேர்தலில் வின் பண்ணாங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் வின் பண்ணாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் வின் பண்ணாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் இதே வச்சு வெற்றி பெறது வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் வெற்றி பெறுவாங்க. 67 இருந்து அதாங்க, அண்ணா காலத்துல இருந்து அதாங்க கருத்து. கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அண்ணா காலத்துல உங்களுக்கு வந்து திமுக ராஜாஜி சுதந்திரா, அதே மாதிரி உங்களுக்கு சிபிஎம் சிவந்தி ஆதித்யநாத், சிபிஐ இல்ல, அது மாதிரி மூக்கியாத்தோடைய ஃபார்வர்ட் பிளாக், காயிதே மில்லத்துடைய முஸ்லீம் லீக், அது மட்டும் இல்லாமல் மாப்போசியுடைய தமிழரசு கட்சின்னு வட மாவட்டங்கள்ல அதிகமாக இருந்தது அவங்க. அதே மாதிரி சோசியலிஸ்ட்கள் இத்தனை பேர் கூட்டில் தான் ஜெயிச்சாங்க 67. புரியுதா? அதுபோல் ஒருபடி அரிசி கோவையிலையும் சென்னையிலும் கொடுக்குறேன்னார் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் துப்பாக்கி சூடெலாம் அந்த நேரத்தில் நடந்தது. உங்களுக்கு புரியுதா? இப்படி நடக்கும்போது அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர்றாங்க. காங்கிரஸ் அப்ப இந்திரா தலைமையிலும் காமராஜர் இருந்த 2 ஒட்டும் ஒரே காங்கிரஸ் தான். நுகத்தடி பூட்டிய இரட்டைக்கால சின்னம், அதான் சின்னம். 1 லட்சம் ஓட்டு காங்கிரஸ் கூடுதலா வாங்க. இந்த கூட்டணியை விட 10 பைல்வான்கள் சேர்ந்தோட ஒரு பைல்வான் சண்டை போட்டு 1 லட்சம் ஓட்டு கூடுவாங்க, தோக்குது. பச்சை தமிழ் காமராஜ், பச்சை தலைமை காங்கிரஸ். ஆனால் 1 லட்சம் ஓட்டு குறைவா வாங்கி இந்த இத்தனை கூட்டணி பைல்வான்லாம் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு அது பிறகு எம்ஜிஆர் வந்து சுட்டுட்டாங்க. அது வரை சிம்பதி அந்த நேரத்தில் 67 அந்த எம்ஆர் ராதா சுட்டார் இல்லையா? அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் சுற்றுப்பயணம், கலைஞர் அதிகமா இல்லை, சுற்றுப்பயணம் ஜெயிச்சார். அப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சார். அப்புறம் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவங்க திமுக ஆட்சிக்கு வரல. 89 வலுவான கூட்டணி. உங்களுக்கு புரியுதா? அதிமுக 2ஆ பிரிந்து 97 அதிமுக 2ஆ பிரிந்து மதிமுகவும் தனியா போட்டி போட்டது. அதனால அவங்க ஜெயிச்ச கூட்டணி வலுவான கூட்டணி. ஜெயலலிதாவுடைய ஊழல். இப்போ 2006 அதே நடந்தது, வலுவான கூட்டணி. இப்போ போன வட்டம் வலுவான கூட்டணி. இப்படித்தான் கூட்டணி தான் அவங்க ஜெயிக்காங்க இல்லையா, வேற ஒண்ணு அவங்களுக்கு இல்லை. அது போக ஏதாவது சப்பக்கட்டுக்கிட்டும் ஓட்டுக்கு காசு கொடுத்துரும். சார் அப்போனா இப்ப திமுக தான் வெற்றி பாதையில இருக்கு. அப்படி இருக்கு விஜயால் அது தடுக்கிறதுக்கு அவருக்கு அவளை ஸ்ட்ரென்த் இருக்கா? விஜய் வந்து என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் அவருடைய பணிகள் தீவிரப்படுத்தணும்.
தனித்து நின்றா ஜெயிக்க முடியாதுல்ல. தனி பர்சன்டேஜா ஓட்டு அதிகமா வாங்கலாம், ஆனா எம்எல்ஏ வாங்க முடியாது இல்ல. இல்ல நிக்கலாம். அவருக்கு வந்து என்ன சொல்றேன்னா 17 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் ஓட்டு அவருக்கு இருக்குது. ஒரு வீட்டுல 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது இன்னியும் ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும், இன்னியும் கடமையாற்றணும். அது கடமையாற்றணும் எப்படின்னா, இந்த மண்ணின் சூழல், இந்த மண் வாசனைக்கு ஏத்தாப்புல தன்னுடைய பணிகளையும் கூட்டணியையும் விரிவாக்கும், பெரிய கூட்டணி அமைக்கணும். அப்பதான் திமுக கூட்டணியை எதிர்த்து வெற்றி பெற முடியும், ஸ்டஃப் கொடுக்க முடியும். ஆமாம், இப்பவுமே ஏற்கனவே விஜயை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, திமுக கூட்டணி பயப்படுறாங்க. சார் இப்ப வந்து சமீபத்தில் வந்த இந்தியா டுடே சர்வே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா திமுக தான் 39 தொகுதியில் வின் பண்ணும். ஏங்க அதை விட அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி சர்வே எல்லாம், பேப்பர் சர்வே எல்லாம் தூர போடுங்க. ஒரு இடம் மாறுது, ஒரு இதை வச்சுட்டு நம்ம இல்லைங்க, இந்த சர்வே எத்தனை இடம் போயிட்டு இருக்கு, அதை விடுங்க. அதே வச்சுதான் ரகுபதி சொல்லியிருக்க சட்டத்துறை அமைச்சர், எதிர்கட்சி விட நாங்க அதிகமாக ஓட்டு வாங்குவோம். சிந்தனையாளரா, பெரிய சிந்தனையாளர், எலக்ட்ரானிக் சிந்தனையாளர் இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? சும்மா விடுங்க சார், நாங்கெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தோம். வாழ்க்கை எத்தனை செய்தித்தாளுடைய சர்வே, அதே மாதிரி ஏடுகளுடைய சர்வே, தொலைக்காட்சிகள் சர்வே பொய்த்து போயிருக்கு. சார் துரைமுருகன் தான் துணை முதல்வர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டார், ஆனா அது கிடைக்காம போச்சு சார். ஆனா தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருக்காரு. அதாங்க திமுக, ஃபார் த ஃபேமிலி, பை த ஃபேமிலி, ஆஃப் த ஃபேமிலி. அப்போனா திமுகவில் இருக்கிற குடும்பத்தார் இல்ல தொண்டர்கள் வந்து ஒன்றும் நானே உதாரணமேங்க சார், நானே உதாரணமே, எனக்கு ஈஸியா வெளியே அனுப்புற நானே உதாரணமே. இல்ல நீங்க அவங்க குடும்ப ஆட்சியே தொடர்ந்து நடக்க போது தெரியும். அப்படி இருந்தப்ப நீங்க திமுகவில் இருந்த அப்ப உங்க கண்ணை மறைத்தது கலைஞர் காலத்து வரைக்கும் கலைஞர் சரிவா வச்சிருந்தாரு. அதை புரிஞ்சு ஸ்டாலின் நான் தலைமை ஏத்துட்டு இருந்தானா? இப்போ கொஞ்சம் நான் பொதுவா கேட்கிறேன். கலைஞர் வந்து என்னை நல்லா வச்சிருந்தார். எது இருந்தாலும் முள்ளி வாய்க்கால் நீ நடத்துப்பா, லண்டனுக்கு போப்பா, அதை பார்ப்பா, இதை பார்ப்பா அண்ணி பணிகளை கொடுத்தாரு, நம்பிக்கை. இப்ப ஸ்டாலினுக்கு என்னை கண்டாலே கேகேஎஸ் சாரும் தூத்துக்குடி பெரியசாமினால என்னை ஒதுக்கி வச்சாரு. நான் ஸ்டாலின் பொறுப்பு வந்த உடனே வெளியே வந்துட்டேன். அப்படி இருக்கு சார். அப்படிதான் கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு எப்ப சார் பொறுப்பு கொடுத்தாரு? மகனுக்கு எப்ப சார் கொடுத்தாரு? 2007 கொடுத்தாரு சார். எப்ப சார் வந்தாரு? 84 85 வந்துட்டார்ல சார். ஆமா. அப்ப இவர் மகனுக்கு எப்ப சார் கொடுத்தாரு? 6 வருஷம் கொடுத்தாரு சார். 4 வருஷத்துல வந்து அப்படிப்பட்ட ஸ்டாலின் நான் இருந்தேனா? நான் கலைஞரோட இருந்தேன். நீங்க அதை பார்க்கணும். துரைமுறை எந்நேரம் அவரோட தான் இருந்தாரு. ஆமா. ஏடிஎம்கேல வந்தவங்களை யாரா மதிச்சாரா கலைஞரே? இவர் தானே ஏடிஎம்கேல வர்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஸ்டாலினே. இவரு கலைஞர் கொடுத்ததே கிடையாது. அப்பன்னா திமுக அமைச்சர்கள் விட, திமுக காரர்கள் விட அதிமுக வந்து வருகிறவர்கள் நம்பிக்கை உரியர்களாக இருக்கிறாங்க தனக்கு. அதனால அது அதே மாதிரி இருக்கிறதுல நம்பிக்கை உரிய அடிமைகளா இருப்பாங்க சார். எது வேணா சேவகம் பண்ணுவாங்க சார், அவ்வளவுதான். அப்பனா திமுக காரர்கள் ரொம்ப சூடு சொரணோடு இருக்கிறாங்களா? திமுக காரர்கள் பல சூடு சொரணோடு இருக்கவங்க சார், இருக்காங்க. ஏன் எதற்குன்னு இல்ல, அவன் முரசொலி படிப்பானா? முரசொலி படிக்கணும்னு கடமையோடு படிக்கிறான். அதே மாதிரி நமது எம்ஜிஆரும் இந்த யாரா படிக்கிறாங்களா? முரசொலிக்கு படிக்கிறாங்க, 10% படிக்கிறாங்க இல்லையா? அப்ப அவன் நேரத்தா சரி படிக்கணும், கட்சியில் என்ன நடக்கணும் படிக்கலாம் சிந்தனை வருதா இல்லையா திமுகவில்? அது ஏடிஎம்கேல இல்லையா சார்? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏகள் மூலமாக முதலமைச்சர் ஆகிறாங்க சார். அது எப்படி குடும்ப ஆட்சி ஆகும்னு கேட்கறாங்க சார். ஏன் சார் குடும்ப ஆட்சி? நீங்க இருக்க மகன் 6 வருஷத்துல ஆட்சியாரு, மகன் பாருங்க, மகன் துணை முதலமைச்சர், மருமக அந்த எல்லாத்துக்கும் அவர் கைட் பண்றாரு. ஆட்சி இப்படி இருக்கணும், பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுட்டு கைட் பண்றாரு. கனிமொழி தங்கச்சி எம்பி, ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் பொறுப்புல வந்துட்டாங்க. அவங்க கூட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே அவங்க தான் நிர்வாகிக்கிறாங்க. இன்னாருக்கு பொறுப்பு கொடுக்கணும். இப்போ கலைஞர்கிட்ட போய் நான் சொன்னா கேட்பாரு, என்னையான்னு பாரு, இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவருக்கு ஒரு பதவி கிடைக்கல, ஒரு நீண்ட கால கட்சிக்காரர், அவர் வந்து தொடர்ந்து நமக்காக வந்து என்ன பதவிப்பா பொதுக்குழுவில் போடணுங்க ஆனால் மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு போடு சொல்ல செய்வார்ல. சரி சார், உங்கள் போல் எண்ணம் 2026 பிரதிபலிப்பு தான் பாரு. ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை வைக்க மிக்க நன்றி சார்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.